மது போதையில் வாகனம் ஓட்டுவோருக்கு எதிராக ஜோஹர் குற்றவியல் மற்றும் போக்குவரத்து போலீசார் ஜோஹரில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தீவிர சோதனை நடவடிக்கையை நேற்றும் இன்றும் மேற்கொண்டனர். மது போதையில் வாகனம் ஓட்டிய 3 பெண்கள் உட்பட 40 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 18 முதல் 60 வயதுடைய உள்நாட்டைச் சேர்ந்த 37 ஆடவர்களும் வெளிநாட்டைச் சேர்ந்த 3 அடங்குவர் என ஜோஹர் போலீஸ் தலைவர் கமிஷனர் குமார் முத்துவேலு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அனுமதிக்கப்பட்ட மதுபானத்தை விட அதிக அளவில் மது அருந்தியதன் தொடர்பில் 1987 ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் 45வது விதி உட்பிரிவு 1 கீழ் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டிய குற்றத்திற்காக 37 தனிப்பட்ட நபர்களும் 3 பெண்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 10,000 ரிங்கிட்டிற்கும் குறையாமல் 30,000 ரிங்கிட்டிற்கும் மேற்போகாமல் மற்றும் 2 ஆண்டு சிறை மற்றும் 2 ஆண்டுகளுக்கு வாகனம் ஓட்டும் உரிமம் ரத்து செய்யப்படலாம். இந்த நடவடிக்கையின் போது 1204 தனிப்பட்ட நபர்களுடன் 1056 வாகனங்களும் சோதனையிடப்பட்டன. பல்வேறு குற்றங்களுக்காக 532 சம்மன்கள் வழங்கப்பட்டன. இதர பல்வேறு குற்றங்களுக்காக மேலும் 257 சம்மன்களும் கொடுக்கப்பட்டன. இந்த நடவடிக்கையின் போது 1987 ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் ஆபத்தான வகையில் வாகனம் ஓட்டியதற்காக 41 வயதுடைய ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவருடன் தாய்லாந்தைச் சேர்ந்த 2 பெண்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அனைவரும் மேல் நடவடிக்கைக்காக ஜோஹர் பாரு மாவட்ட போலீஸ் தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். மது போதையில் வாகனம் ஓட்டுவோருக்கு எதிராக ஜோஹர் போலீஸ் தொடர்ந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கும் என்றும் கமிஷனர் குமார் தெரிவித்தார்.